இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அருமையான மகிமை டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த அருமையான தேவ வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே அடுக்கடுக்கான தடைகள் வருகிறது. அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று நீக்கி போடுகிறாராம். அவர் நமக்கு முன்பாக வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னும் வேதத்திலே வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவர்களை செவையாக்குவேன். தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் பெரியவராய் நம்மோடு கூட கடந்து வருகிறார். வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வந்தபோது அவருடைய வாழ்க்கையிலே அடுக்கடுக்கான தடைகள். கர்த்தர் அந்த பெருமூச்சை கேட்டு புறப்படுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் உடனே புறப்பட முடியவில்லை. அந்த இடத்துல முதலாவது வந்த மனுஷிக தடையை ஆண்டவருடைய இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்க கிருபை செய்தார். இரண்டாவது அவர்களுக்கு ஒரு தடை வந்தது. என்ன தடை என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. இரண்டாவது வந்த ஒரு தடை அவர்களுக்கு என்ன என்று சொன்னால், செங்கடல் வந்து தடையாக நின்றது. செங்கடல் அவருடைய வாழ்க்கையிலே பயங்கரமான தடையாக நின்றது. ஒரு மனுஷிக தடையை உடைத்து அவர்கள் புறப்பட்டு போகலாம் என்று சந்தோஷமாய் கடந்து வந்தபோது பயங்கரமாக செங்கடல் அவர்களுக்கு தடையாய் நின்றது. யாத்திராகமம் 14:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறார்கள். கடந்து போறதுக்கு வழி இல்லை. நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் அங்காய்ப்போடு கூட நின்ற போது மோசே ஒரு பக்கம் கலங்கி நிற்கிறார். ஆனால் பின்னாக பார்க்கும்போது பயங்கரமாக பார்வோனின் சேனைகளை துரத்தி கொண்டு வருகிறது. இத்தனை வாதிகளையும் சந்தித்து இவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியிலும் கடந்து வந்த போதிலும் திரும்பவும் அவர்கள் இறுதியை கடினப்பட்டு இவர்களை சிறை கொள்ளும்படி புறப்பட்டு வருகிறார்கள். எப்பக்கமும் மலைகள், பின்னாலே பார்வோனின் சேனை, முன்போ செங்கடல், தப்பித்துக் கொள்வோம் என்ற வழியே இல்லை. மிகுந்த ஒரு நெருக்கம். மோசையின் இடத்தில் போய் கதறுகிறார்கள். அங்கே பிரேதி குழிகள் இல்லை என்றால் இவங்களை மறிக்கும்படி இங்கு கொண்டு வந்தா என்று சொல்லி அங்கலாக்கிறார்கள், ஓலமிடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வருகிறது. தப்பித்துக் கொள்வோம் என்ற வழி இல்லை. எப்படி தாண்ட போகிறேன்? எப்படி இந்த பிரச்சனை நான் ஜெயிக்க போகிறேன்? யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி பல சூழ்நிலைக்கு மத்தியிலே நாம் கலங்குகிறோம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் கலங்கினார்கள். தப்பித்துக் கொள்ளவர்களுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மத்தியிலே கலங்கி நின்ற அந்த வேளையிலே திடீர்னு சொல்லி ஒரு ஆண்டுடைய சத்தம் புறப்பட்டு வருகிறது. மோசே, நீ கலங்குகிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன? அந்த கோலை நீட்டு, உன் கோலை நீட்டு, உன் கரத்துல கொடுக்கிறேன். வேதம் சொல்றது கோலும் தடியும் நம்மை தேற்றும் என்று சொல்லி. அது சாதாரண கோல், ஆனா என் கரத்தில் அது வந்தபோது ஒரு அற்பத்தின் கோலாய் மாறிற்று. அந்த கோலை நீட்டு, நீ இடத்துல முறையிடுறது என்ன என்று சொன்னது மாத்திரம், நான் உங்களுக்கு யுத்தம் பண்ண போறேன். அந்த இடத்துல பகுதிகளில் வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களே அழாதீர்கள், கலங்காதீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவர் உங்களுக்காக எழுந்தருளுவார், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு மோசே கோலை நீட்டிய போது செங்கடல் பிளந்தது. மோசே வேதத்தில் இன்னொரு பகுதியை நம்ம வாசிக்கிறோம், அவர் சுவாச காற்றினால் அந்த கடலை பிளந்தார் என்று சொல்லி. ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் தேவப்பிள்ளையே. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் வாழ்க்கை இருக்கிற செங்கடல் 2ஆக வழிவிடும். வாய்ப்பே இல்லை என்று சொல்லி கலங்குகிறாயோ, இனி அவ்வளவுதான் முடித்து விட்டது என்று சொல்லி அங்கலாக்கிறாயோ, கோலை நீட்டு. உனக்காக அருமையான கோலை உண்டு கரத்திலே வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தங்களை பயன்படுத்தி சொன்னீர் ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. இந்த செங்கடலை தாண்டுவதற்கு எனக்கு பலனில் ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. எப்பக்கமும் வழிகள் அடைக்கப்பட்டதோ அந்த சூழ்நிலை தான் மகிமையின் கர்த்தர் மகிமையான வழியை திறந்தார். மகிமையின் கர்த்தர் மகிமையான வழியை திறந்தார். வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்து வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பதான் ஜனங்கள்லாம் பாடுகிறார்கள், உமக்கு ஒப்பானவர் யார்? நம்ம தேவனுக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில யாரும் இல்லை தேவப்பிள்ளையே. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற நானும் நீனும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உனக்காக செங்கடலாகிய தடையை தகர்க்கும்படி புறப்பட்டு வந்திருக்கிறார். அதற்கு நானும் நீனும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், வேத வசனத்தை அறிக்கை பண்ண வேண்டும். அந்த வேத வசனங்களை அறிக்கை பண்ணும்போது நிச்சயமாக அந்த கோலை நீட்டும் போது இந்த வாழ்க்கையிலே வழி திறக்கும். வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு மன்றாட வேண்டும். செங்கடலை பிளந்தீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் நானும் செங்கடலாகிய
இந்த பயங்கரமான பிரச்சனையை இந்த வாக்குத்தத்தத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறேன். எனக்காக வழியை திறந்து தாரும் என்று சொல்லி மன்றாடும் போது நிச்சயமாக தடைகளை தகர்க்கிற ஆண்டவர் உனக்காக செங்கடலை பிளந்து மகிமையான வழியை அவர் திறக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை நீ ஏதேச்சையாக கேட்கவில்லை. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், உனக்காகத்தான் பேசுகிறார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைக்கற்களை கர்த்தர் படிக்கற்களாய் மாற்றி போடுவார். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டிட நிற்கும். அவருக்கு ஒப்பானவர் இந்த பூமியில் யாரும் இல்லை. தேவப்பிள்ளையே, செங்கடலை பிளந்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த காரியத்துக்காக நாம் பெற்றுக்கொள்ளும்படி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் மகிமையான அன்பு தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த போது ஐயாமை துதிக்கிறேன். மனுஷிக தடையை தாண்டி பெரிய ஒரு செங்கடலுக்கு முன்னாய் வந்து நிற்கிறார்கள். எப்பக்கமும் மலைகள், பின்னாலோ பார்வன் சேனை, முன்னாலோ செங்கடல். தப்பித்துக் கொள்வோம் என்ற வழி வாய்ப்பே இல்லை. ஆனால் உம்மை நோக்கி பார்த்தபோது கோலை நீட்டு ஏன் கதறுகிறாய் என்று சொன்னேன். உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னேன். அப்படியே யுத்தம் பண்ணீங்கப்பா. செங்கடலை பிளந்தீங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்தீங்க, தடைகளை உடைத்தீங்க. உங்களுடைய ஜனங்கள் வெட்டாந்திரம் நடக்கிற போல் நடந்து வந்து துதிக்கும்படி கிருபை கொடுத்தீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை தகர்க்கிற கர்த்தர் புறப்பட்டு அப்படியே தடைகளை தகர்த்து போடுவீராக. அதிசயங்களை காண செய்யும், சாட்சிகளாய் நிலைநிறுத்தும். மகிமை எடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.